இந்த அஞ்சலி இருந்துட்டு சொத்துக்காக கார்த்திகையே கடத்துனது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தான் எங்க மாட்டிக்க போறோமோ, இந்த சொத்து எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டுறதுக்காகவே முடிவு பண்ணிட்டா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடிங்க கடத்துறது மட்டும் தான் அவங்களோட வேலையா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில நம்ம கௌதம், இலக்கியா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க தேடி வரபோதும், அதே மாதிரி நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டடியில இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்தில இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. அதாவது அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன கடத்த சொன்னது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே பயங்கர கோவத்தோட கார்த்திக் இருந்துட்டு இருந்தாரு. இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரோட இருந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆபத்து. நமக்கு இவ்ளோ பெரிய சொத்து கிடைக்க போது. அதுக்கப்புறம் கார்த்திக் எதுக்கு? கார்த்திக்லாம் நமக்கு தேவையே இல்ல. கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி தன்னோட அதாவது தனக்கு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்காம, இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க போட்டு தள்ள சொல்லிடுறாங்க. கடைசியில ரவுடிங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம நம்ம கார்த்திக்க தீர்த்து கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் காப்பாத்தி கொண்டு போயி, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த போறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து, அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் இந்த ஊர விட்டு எங்கேயுமே போல. அதாவது அந்த வீட்டுக்கும், இந்த வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலயே காணாம போயிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்ச நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு சீக்கிரமா கார்த்திக்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா, கார்த்திக்கோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ரவுடிங்க இருந்துகிட்டு, இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாத ஒரு ரகசியத்த வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட ஃபோன் பாஸ்வேர்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து சொல்லியிருக்கா. ஏன்னா, கார்த்திக்கோட ஃபோன்லருந்து நம்ம இலக்கியாவுக்கும், இந்த அஞ்சலிக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி வந்து இந்த அஞ்சலி வந்து பண்ணியிருக்கா. ஆல்ரெடி நம்பர்ஸ சொல்லி. அவ செஞ்ச மிகப்பெரிய தப்பே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட ஃபோனு அந்த பாஸ்வேர்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது தான். ஏன்னா, கார்த்திக்கோட ஃபோன் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஒருவேள எஸ்எஸ்கே தான் நம்மள கடத்திருக்காரு அப்படின்னு நம்ம கார்த்திக் நெனச்சாலுமே கூட, எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபோன் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபோன் அன்லாக் பண்ணதுலருந்து கார்த்திக்கு மிகப்பெரிய டவுட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தானா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட மாத்தி இப்போ 2 1 நாள் தான் ஆவுது. அந்த ஒரு கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு மட்டும் தான் இந்த பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் முடிவு பண்ணி வாயில இருக்க கட்ட அவுத்து விட்டதுக்கு அப்புறமா, அந்த ரவுடிங்க கிட்ட கேட்குறாங்க. "அஞ்சலி என்ன கடத்த சொன்னாளா?" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டதும் ரவுடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அதிர்ச்சி. உடனே அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, அ அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ கௌதமும், இலக்கியாவும் அங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து உயிரோட இருந்தா நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட புருஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல சொல்லிர்றாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு போட்டுர்றாங்க. கடைசியா நம்ம கௌதமும், இலக்கியாவும் மாஸ் என்ட்ரி குடுத்து காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துர்றாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கார்த்திக் இருந்துட்டு, "அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு கூட அவ தயாரா இருக்கா." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. இத சொன்னதும் இலக்கியா இருந்துட்டு, "அந்த அஞ்சலி இனிமே சும்மா விட போறதில்ல கார்த்திக்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடத்துறதுக்கு துணிஞ்சுட்டா. தன்னோட புருஷன் கூட பார்க்காம. இப்போ அவளோட உயிருக்கு ஆபத்து வருது. அவ வந்து இப்பன்னா அவள கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, கார்த்திக்க கொல்ல கூட நினைப்பாளா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.